ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024ஓட டியர் 1ல் ஒரு சில பேர் வந்து குவாலிஃபை ஆகாமல் இருப்பீங்க. ரொம்ப ஜஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் வந்து மிஸ் ஆனவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது இன்ப அதிர்ச்சியா இல்லை துன்ப அதிர்ச்சியா, இதை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ டியர் 2 எக்ஸாம் வந்து ஒரு 2-3 நாளில் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 609 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டியர் 1 கிளியர் பண்ணாதவங்கள அகைன் வந்து கட் ஆஃபை கொஞ்சம் கம்மி பண்ணி, அதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து கம்மி பண்ணி உள்ளே வந்து மறுபடியும் சேர்த்துருக்காங்க 609 மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து லிஸ்ட் 3ல குவாலிஃபை ஆகலை அப்படின்றவங்க லிஸ்ட் 3ல குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் என்ன ஏது அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரைட்டா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கட் ஆஃபாக எஸ்சிக்கு 126.455554 அப்படின்றத இப்போ 126.4223 அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரிங்களா? இதில் இந்த மாதிரி கட் ஆஃபை வந்து ரிவைஸ் பண்ணதில் 49 கேண்டிடேட்ஸ் என்ன ஆகியிருக்காங்க, எஸ்சியில் உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து கம்மி பண்ணவங்க எல்லாத்துலேயுமே என்ன ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்க உள்ளே போயிருக்காங்க. யூஆர் கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா 275 கேண்டிடேட் வந்து உள்ளே போயிருக்காங்க. 145 கேண்டிடேட் வந்து உள்ளே போயிருக்காங்க. 609 பேர் வந்து டோட்டலாக இந்த இதில் வந்து உள்ளே போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் எப்படி வந்து இதை தெரிஞ்சுக்கிறது என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. என்னன்னா எஸ்எஸ்சி எஸ்ஆருக்கு உள்ளே போயிடுங்க. எஸ்எஸ்சி எஸ்ஆருக்குள்ளே போயிட்ட உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் இதில் வித்தியாசத்தில் வந்து போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போ ரிவைஸ் ஆகிட்டு இருக்கோம். அந்த 49, 25, 115 அந்த 609 பேருக்கு உள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டியர் 1 கிளியர் ஆகிட்டீங்க, டியர் 2க்கு அப்பியர் ஆகிறீங்க. ரைட்டா? இந்த 2-3 நாளில் என்ன படிக்க முடியும் அப்படின்றது தெரியல. இவனுங்க எதுக்கு இப்படி கொடுத்தானுங்கன்னு தெரியல. 609 பேர், இது இன்ப அதிர்ச்சியா இல்லை துன்ப அதிர்ச்சியா அப்படின்றதும் தெரியல. சரியா? ஸோ இப்போ கொடுத்தோம், இது யூஸ் இல்லாமல் தான் போகும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு தாவ ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க, கிளியர் 1 கிளியர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில். ஒன்றும் புரியல. சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டியர் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ணுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேராக இருக்குது. இப்படி ரிவைஸ் பண்ணுறது வந்து ஓகே, பட் இந்த டைமில் டியர் 2 எக்ஸாம் நடக்கக்கூடிய இந்த டைமில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுன்றது தப்பு. அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்லலாம், ஆன்சர் கீ இல்லை, நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமாச்சு இந்த மாதிரி பண்ணலாம். பட் இவ்வளோ தூரம் தள்ளி இது பண்ணோம் அப்படின்னா இந்த 609 பேர் என்ன படிச்சிருப்பாங்க என்ன ஏது அப்படின்றது ஒன்றுமே தெரியல. ஆல்ரெடி வந்து இதில் நிறைய ஸ்கேமு அது இதெல்லாம் போச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏதோ புதுசாக நீங்கள் ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணுறானுங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்தது நம்மளோட எஸ்எஸ்சி ஜிஓவி.in தானே? ஆமாம், எஸ்எஸ்சி GOV.inல வந்து இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? நம்மளோட புக்கு, நம்மளோட கோர்ஸு, அதை பற்றி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா? நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். புக்கு அப்புறம் வந்து நம்மளோட G-Squad இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனல் வீடியோஸில் இருக்குது. சேரக்கூடியவங்க சேருங்க. ஜனவரி 22 ஆரம்பிக்கும். அவ்வளோதான். சரியா? நம்ம புக்கு வந்து அதை பற்றி இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சாம்பிள் PDF பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.